இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. 3 பிரிவுகளில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது சர்வதேச அளவில் ஒலிம்பிக் மற்றும் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. இதில் ஒரு நபருக்கு ஆண்டிற்கு 30 லட்சம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது. தற்போது 27 நபர்கள் இந்த எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்காலர்ஷிப் பெற்று வருகிறார்கள். அடுத்ததாக மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் MIMS, இந்த விருதானது சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர்களுக்கு மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் MIMS சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இது ஒரு நபருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12 லட்சம் வரை வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS, இந்த ஊக்கத்தொகையானது 20 வயதிற்கு குறைவாக உள்ள நேஷனல் லெவல் கோல்டு மெடல் வின்னர் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஊக்கத்தொகையானது ஒரு நபருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 2 லட்சம் வரை வழங்கப்படுகின்றது. இந்த சிறப்பு ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் திறன்மிகு விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் திறன்மிகு விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டங்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம், பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டம் மற்றும் வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கென மேற்குறிப்பிடப்பட்ட திட்டங்களில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பயன்பெறும் வகையில் 8/8/2025 காலை 10 மணி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/9/2025. இதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இத்திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற விரும்பும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனையர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை 8/8/2025 முதல் 8/9/2025 வரை சமர்ப்பிக்கலாம். விளையாட்டு வீரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இணையவழி மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அஞ்சல் வழி மற்றும் நேரடி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம், பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டம் மற்றும் வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழ் தற்போது பயனாளிகளாக உள்ளவர்கள் தங்கள் தற்போதைய திட்டத்தை தொடர மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. மேலே குறிப்பிட்டுள்ள திட்டங்களில் பயனடைந்து வரும் விளையாட்டு வீரர் அல்லது வீராங்கனையர்கள் வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டத்திலிருந்து பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டம், தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம் அல்லது பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டத்திலிருந்து தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பினால் தகுதி, நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் புதிய விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். இத்திட்டங்களில் பயன்பெற விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனையர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளில் பெற்ற விளையாட்டு சாதனைகள் தகுதியானதாக கருதப்படும். வயது பிரிவு அடிப்படையில் பங்கேற்றிடும் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்றிருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்றிதழுடன் படிவம் 2 இணைத்து சமர்ப்பித்தால் மட்டுமே தகுதியாக கருதப்படும். மேலும் சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற வீரர்கள் தகுதி சான்றிதழுடன் படிவம் 1 இணைத்து சமர்ப்பித்தால் மட்டுமே தகுதியாக கருதப்படும். வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விளையாட்டு வீரர்கள் கடந்த 2 வருட காலத்தில் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்றிருத்தல் வேண்டும். தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம் மற்றும் பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விளையாட்டு வீரர்கள் கடந்த 4 வருட காலத்தில் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்றிருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் நேரத்தில் கடந்த 3 மாதங்களில் குறைந்தது 9 போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். விண்ணப்பத்தை ஆய்வு செய்யும் நேரத்தில் மதிப்பீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். சுழற்சி முறையில் நடத்தப்படும் உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக கோப்பை சாம்பியன்ஷிப், உலக கோப்பை செஸ் சாம்பியன் போட்டி, ஆசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகள் அடங்கும். விண்ணப்பித்துவதற்கான வயது வரம்பு வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டத்திற்கு அறிவிப்பு தேதியின்படி 20 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும்.
பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு ஊக்குவித்திடும் திட்டம் மற்றும் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டங்களுக்கு வயது வரம்பு ஏதும் இல்லை. இணையவழி மூலம் பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் அவர்களால் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு மூலம் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையிலான தேர்வுக்குழு இறுதி ஒப்புதலுக்கு பின்னர் விண்ணப்பதாரர்கள் விதிமுறைகளின் அடிப்படையில் இத்திட்டத்தில் இணைக்கப்படுவர். இவ்வாணையத்தின் விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை இத்திட்டத்திற்கான உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஆடுகள தகவல் மைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே சிறந்த விளையாட்டு வீரர்கள் சிறப்பு உதவித்தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகின்ற அனைத்து போட்டிகள் மற்றும் உதவித்தொகைகளுக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஆன்லைன் சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது SDAT ஸ்கீம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், எலைட், MIMS, CDS அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த பக்கத்தில் தான் இந்த சிறப்பு உதவித்தொகைகளுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இங்க கொடுத்திருக்காங்க 3 விதமான திட்டங்கள்: ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் MIMS, சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS. இந்த மாதிரி 3 விதமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தகுதியான திட்டங்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன் லாகின் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல யூசர் லாகின் கொடுத்திருக்காங்க. எலைட், MIMS, CDS இந்த மாதிரி. இதுல ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை கொடுத்து ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை என்டர் பண்ணி நீங்க உங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். புது யூசரா இருக்கும்போது பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. பதிவு செய்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எலைட், MIMS, CDS அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டங்களுக்கான விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு முறை பதிவு. இந்த பேஜ்ல நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதன் பிறகு லாகின் பண்ணி அதன் பிறகு இந்த சிறப்பு உதவித்தொகை திட்டங்களுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல விளையாட்டு வீரரின் பெயர், விளையாட்டின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தந்தையின் பெயர், தாயாரின் பெயர், தந்தையின் தொழில், தாயாரின் தொழில் போன்ற பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து அதன் பிறகு உங்க ஆதார் எண் என்டர் பண்ண வேண்டும். உங்கள் புகைப்படத்தை ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். 250 KB JPG ஃபார்மேட்ல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த சிறப்பு உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. தகுதியானவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கும் இந்த சிறப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து உதவித்தொகை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே சிறந்த விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்குகின்ற இந்த சிறப்பு உதவித்தொகைகளுக்காக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.